இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது தொடர்பான சில செய்திகளும் இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. குறிப்பாக சில பகுதிகளில் குறைந்த அளவான சண்டைகள் நடைபெற்று வருகிறது என்று அவர் சொல்றாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களோட எங்கேயுமே இப்ப சண்டை பிடிக்கல, அவங்க தான் தாக்குதல்கள் நடத்துறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சில பகுதிகளில் குறைவான அளவுக்கு சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாராகணுங்கிறதை இது நமக்கு காட்டுது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒன்றொரு ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது, அல்லது நம்ம யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலையை உண்டாக்கும், யுத்தத்துக்கு போனா நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் சண்டையிட வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். இஸ்ரேலுடைய மகாரிவ் செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த யுத்தத்தை அவங்க முடிக்கல, யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை துடை தெரிவதற்காக, வரலாற்று பிழையாக இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவங்க என்ன பார்க்கிறாங்க கேட்டா, மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். பாலஸ்தீன சகோதரர்கள் தற்போது யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் இஸ்ரேலையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தின் சட்டத்தரணியாக வழக்கறிஞராக செயல்பட்டவங்க தான் இவங்களுடைய பெயர் இயதோமர் யெருஷால்மி என்பது, அது அவங்களுடைய ஹீப்ரு மொழி சார்ந்த ஒரு பெயர் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இவங்க செய்த ஒரு காரியத்தால் இவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த பதவி நீக்கத்திற்கு உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இவருடைய கார் ஒரு கடற்கரையோரத்தில் கண்டறியப்பட்டது. இவங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடிதம் மட்டும் இருந்தது. உடனடியாக இவங்களை தேடுகிற பணியை மேற்கொண்டார்கள். உயிரோடு இவர் தற்போது கிடைத்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலிய ராணுவம். சரி, எதற்காக இவர் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்? தற்கொலைக்கான முயற்சியை தான் இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருது. எதற்காக இவர் செய்தார் என்று சொன்னால், அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை அப்பாவி சகோதரர்களையும் மொத்தமாக தூக்கிலிடுவது, அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது என்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை நெசட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நெசட்ல இது வாத விவாதத்திற்கு விடப்பட்டு மீண்டும் ஒரு வாக்கெடுப்புக்கும் விடப்படும். அப்படி விடப்பட்டு வாக்கெடுப்பில் அது வெற்றி பெறுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை சகோதரர்களையும் தூக்கில் இடுவது என்கிற நிலைக்கு அவங்க போயிருவாங்க. முதல் கட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இது ஒட்டுமொத்தமான ஒரு படுகொலைக்கு, இனப்படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதனை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும், ஐநா தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இன்றோடு 24வது நாளாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, காசாவில் பல பகுதிகளிலும் ஒரு அப்டேட்டடான நிலை இருப்பதை அல் ஜசீராவினுடைய கட்டுரைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக காசாவுக்குள்ள உணவு விநியோகம் என்பது இன்னும் முறைப்படி உள்ளே நுழையவில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 150 கண்டெய்னர் கூட கரெக்டாக நுழையாத ஒரு நிலை இருக்கிறது. உணவு வரவில்லை, மருந்துகள் இல்லை, கூடாரங்கள் இல்லை என்கிற நிலை இருந்தாலும் பல இடங்கள்ல பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இருக்கிற கூடாரங்களுக்குள்ள ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக அவங்களை அப்டேட் பண்ணுகிற வேலைகளை பார்க்கிறாங்க. அவரவருடைய முயற்சியில பல இளைஞர் குழுக்கள் உருவாகி நாட்டினுடைய மக்களை நம்ம பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அவர்களுடைய முயற்சியாகவே காசாவை அவர்கள் மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய சிறப்பு கட்டுரை. அல்ஹம்துலில்லாஹ், யார் உதவினாலும் உதவாவிட்டாலும் இறை நம்பிக்கையோடு எங்களுக்கு இறைவன் துணை இருக்கிறான் என்கிற ஆதரவோடு அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலை எப்படி நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகளுடைய முடிவை இன்றைக்கு
ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய யாருடைய ஒத்துழைப்போடும், குறிப்பாக ஈரானுடைய ராணுவத்தின் யாருடைய ஒத்துழைப்போடும் அவருடைய கொலை நடக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனை இஸ்ரேல் தான் செய்தது என்பதையும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் தான் செஞ்சதுங்கிறது ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். ஆனா ப்ராப்பராக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தற்போது தெளிவு கிடைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த கொலை நடக்கிற தருணம் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர் இரவு 1.5 மணி நேரங்களுக்கு பிறகு அவருடைய சகாக்களோடு மற்ற உறுப்பினர்களோடு ஏர்லியாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு சற்று நேரம் அவருடைய சோஃபாவிலேயே உட்கார்ந்து தூங்கி இருக்கிறாரு. தூங்கி இருந்த சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து ரிங் கட் ஆகுது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா உடனடியாக தஹஜ்ஜத் தொழுகைக்கான முனைப்புகளோடு தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறார் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம் தஹஜ்ஜத் தொழுகை முடித்த அடுத்த கணம் தான் அவருக்கான தொலைபேசி அழைப்பு மீண்டும் வந்திருக்கிறது. அதை எடுத்து அவர் பேசுகிற நேரத்தில் தான் அதனை ட்ரேஸ் பண்ணி அவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத கவனித்து அவரை நோக்கியே ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஒரு போன் கால் வருது, பிறகு கட் ஆகுது, அவர் ஆன்சர் பண்ண முன்னாடியே அதுக்கு பிறகு அவர் தஹஜ்ஜத் தொழுகிறாரு. அதற்கு பிறகு மீண்டும் போன் கால் பேசுகிறார். இந்த கால் யாரு பண்ணினாங்கங்கிற வரைக்கும் அவங்க கண்டறிஞ்சிருக்கிற அதே நேரத்தில் அந்த கால்ல பேசிய நபரிடத்தில் தான் முதல் கால் வந்ததற்கு பிறகு அதை ஆன்சர் பண்ணிக்கொள்ள கிடைக்கல, மீண்டும் நீங்க எப்படி கால் பண்ணுவீங்க என்கிற அடிப்படையில் நான் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்தேன் என்கிற செய்திகளை சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் விரிவான ஒரு விளக்கத்தோடு இன்றைக்கு ஈரானுடைய அறிவிப்பில் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். அவருடைய கடைசி நேரத்திலும் தஹஜ்ஜத் தொழுகையோடு அவருடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த நெருக்கமான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, காசா பகுதிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இஸ்தான்புல்ல துருக்கியினுடைய தலைமையில் ஆரம்பமாக நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை துருக்கி அழைத்து பேசியிருந்தது. அடுத்தடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்ங்கிறத, அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்களுடனான சந்திப்பு நடைபெற்றிருக்கு. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் பிதான் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. துருக்கி, சவுதி அரேபியா, கத்தர், ஜோர்தான், UAE, பாகிஸ்தான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தை சேர்ந்த சகோதரர்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறது. பாலஸ்தீனம் தனி நாடு, தனி அரசாங்கம் என்று அறிவிக்கப்பட்டால் ஆயுதங்களை அரசிடத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி இயால் ஜமீருடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது தொடர்பான சில செய்திகளும் இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. குறிப்பாக சில பகுதிகளில் குறைந்த அளவான சண்டைகள் நடைபெற்று வருகிறது என்று அவர் சொல்றாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களோட எங்கேயுமே இப்ப சண்டை பிடிக்கல, அவங்க தான் தாக்குதல்கள் நடத்துறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சில பகுதிகளில் குறைவான அளவுக்கு சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாராகணும்ங்கிறதை இது நமக்கு காட்டுது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒன்றொரு ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது, அல்லது நம்ம யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலையை உண்டாக்கும், யுத்தத்துக்கு போனா நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் சண்டையிட வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். இஸ்ரேலுடைய மஹாரிவ் செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த யுத்தத்தை அவங்க முடிக்கல, யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை துடை தெரிவதற்காக, வரலாற்று பிழையாக இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவங்க என்ன பார்க்கிறாங்கன்னு கேட்டா, மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். பாலஸ்தீன சகோதரர்கள் தற்போது யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் இஸ்ரேலையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தின் சட்டத்தரணியாக வழக்கறிஞராக செயல்பட்டவங்க தான் இவங்களுடைய பெயர் இயதோமர் யெருஷால்மி என்பது, அது அவங்களுடைய ஹீப்ரு மொழி சார்ந்த ஒரு பெயர் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இவங்க செய்த ஒரு காரியத்தால் இவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த பதவி நீக்கத்திற்கு உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இவருடைய கார் ஒரு கடற்கரை ஓரத்தில் கண்டறியப்பட்டது. இவங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடிதம் மட்டும் இருந்தது. உடனடியாக இவங்களை
தேடுகிற பணியை மேற்கொண்டார்கள். உயிரோடு இவர் தற்போது கிடைத்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலிய ராணுவம். சரி, எதற்காக இவர் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்? தற்கொலைக்கான முயற்சியை தான் இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருது. எதற்காக இவர் செய்தார் என்று சொன்னால், இவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது சர்வதேச மட்டத்தில் உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய பாலஸ்தீன சகோதரர்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய தைமன் சிறைச்சாலையினுடைய உள்ள பாலஸ்தீன சகோதரர்களுக்கு பாலியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொடுக்கக்கூடிய வதைகளை இவங்க வீடியோ பண்ணி அந்த வீடியோவை கசிய விட்டுட்டாங்க. அந்த வீடியோவை இஸ்ரேலிய ஊடகங்களே போட்டு வைரல் ஆக்கிட்டாங்க. அந்த வீடியோவுக்கு பிறகுதான் தற்போது ராணுவத்தினுடைய தகவல்களை கசிய விட்டார் என்கிற குற்றச்சாட்டில் இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனவே அந்த மன உளைச்சல்ல தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவங்க ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நிலையில என்னதான் தான் ஒரு யூதராக, ஒரு ஜியோனிஸ்டாக, ஒரு செயல்காரியாக இருந்தாலும் அந்த சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அவங்களாலேயே தாங்க முடியாம இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த வீடியோவை அவங்க கசிய விட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது சமூக வலைதளங்கள்லையும். பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களை அவங்க பண்ணுகிற கொடுமைகள், பாலியல் ரீதியாக கொடுக்கிற துன்புறுத்தல்கள் எல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு அன்பு அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுகிறார்களே என்கிற ஒரு நிலை எடுத்ததுனால தான் தாங்க முடியாம அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதற்காகத்தான் தற்போது நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பதவியை இழந்திருக்கிறார். இப்படி பலவிதமான துன்பங்களுக்கும் இவர் தற்போது ஆளாக்கப்படுகிறார். ஏன்னா இஸ்ரேல்னால யாருங்கிறது அந்த வீடியோ பார்த்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உண்டான அநியாயங்களை அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் பாலஸ்தீனம் தொடர்பாக, பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் தொடர்பான ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் நிறைவேற்றி இருக்கிறது. அது என்ன தீர்மானம் என்று சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் அப்பாவிகள் கிட்டத்தட்ட 18,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள் நெகோவ்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை அப்பாவி சகோதரர்களையும் மொத்தமாக தூக்கிலிடுவது, அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது என்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை நெசட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நெசட்ல இது வாத விவாதத்திற்கு விடப்பட்டு மீண்டும் ஒரு வாக்கெடுப்புக்கும் விடப்படும். அப்படி விடப்பட்டு வாக்கெடுப்பில் அது வெற்றி பெறுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை சகோதரர்களையும் தூக்கில் இடுவது என்கிற நிலைக்கு அவங்க போயிருவாங்க. முதல் கட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இது ஒட்டுமொத்தமான ஒரு படுகொலைக்கு, இனப்படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதனை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும், ஐநா தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். கற்பனை கூட பண்ண முடியாது. 18,000 சகோதரர்களையும் எந்த விதமான அன்பு, பாசம், கருணையும் இல்லாமல் முழுவதுமாக சிறைச்சாலைகளில் வதைக்கு மேல் வதை பண்ணுகிற நிலையில மொத்தமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அவர்களை தூக்கில் இடுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உலக வரலாற்றில் இவங்களை போல ஒரு அயோக்கியர்களை, கொடூரமானவர்களை உலகம் காணாது. இவங்க யாருங்கிறது உலகத்திற்கு இன்னும் அவங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தீர்மானத்தில் இருந்தும் தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம். இந்த நிலையில தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, காசாவினுடைய யுத்த நிறுத்தம் என்பது ரொம்ப வலுவாக இருக்கிறது, அதை உடைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன், நான் விரும்பினால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இப்பவே நிராயுதபாணி ஆக்குவேன். அவரை பாட்டுக்கு பேசுவார் தெரியுமில்ல நமக்கு. அது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, இவர பேச்சு அப்பவே போச்சு, நான் நினைச்சா இப்பவே ஆயுதத்தை கீழே வைங்க இல்லாட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு நபர் தான் நெத்தனியாகு. திடீரென நெத்தனியாகு பாசம் வந்திருக்குது, எதுக்குன்னு தெரியல. அடுத்தது அவர் சொல்றார், இஸ்ரேல்ல நெத்தனியாகுவை இஸ்ரேல் சரியா நடத்துறாங்கன்னு நான் நம்பல, ரொம்ப அவர் பாவம், அவர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு, அவர் நியாயமற்ற முறையில் இஸ்ரேலுக்குள்ள நடத்தப்படுற காரணத்தினால அவருக்கு நாங்க உதவி செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறார். ஏற்கனவே போய் அவர் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தாரு, இன்னும் அது நடக்கல. அதனால தான் நியாயமற்ற முறையில் அவர் நடத்தப்படுறாராம், அவரை நாங்க காப்பாற்றணும் எல்லாம் திடீரென நெத்தனியாகு பாசத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் நேற்றைய தினமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பாடிகளை, உடல்களை ஒப்படைச்சிருந்தாங்க. அதிலே ஒன்றுதான் நேற்றைய தினம் நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய காசாவுக்கான படை தளபதியாக செயல்பட்ட கர்னல் அசாப் ஹமாமியினுடைய
உடலும் ஒப்படைக்கப்பட்டது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அக்டோபர் 7ஆம் தேதி பணைய கைதிகளாக பிடித்தவங்கள்ல மிக உயர்ந்த பதவியைச் சேர்ந்த ஆள் இவர் தான். இவர் காசாவுக்கான அவர்களுடைய படையின் தளபதியாகவே இருந்தார். அவர் உயிரோடு தான் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. இஸ்ரேல் நடத்திய காசா மீதான தாக்குதல்கள் தான் இந்த ஆளும் கொல்லப்பட்டிருந்தான். அவனுடைய உடலையும் சேர்த்து அவர்கள் ஒப்படைத்து இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் நார்த் காசா அதே போன்று தெற்கு காசா பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பைத்லாகியாவுடைய வடக்கு பகுதிகளில் ஓவராக உச்சமாக பீரங்கி தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார். அந்த வீடியோக்களை இஸ்ரேலை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கு காசா நகரத்தில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன அப்பாவிகள் மேல யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே இஸ்ரேலுடனான இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்களை இஸ்ரேல் அவ்வப்போது கைது செய்கிற நிலைமைகளை தாண்டி இந்த நேரத்தில் இந்த 2000 பேரை விடுதலை பண்ணாங்களா இல்ல, அந்த விடுதலை செய்யப்பட்ட 2000 பேர்ல ஒரு முக்கியமான நபர் விடுதலை செய்யப்பட்டவர் தான் அந்நஜா தேசிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட உமர் சாரி என்கிற ஒரு சகோதரர். இவரை மீண்டும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய பாதுகாப்பு பிரிவு இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. இஸ்ரேல்காரன் தான் அநியாயம் பண்றான்ங்கிறத தாண்டி இந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய அந்த குரூப் இருக்கிறாங்களா இல்லையா, ஃபத்தாஹ் குரூப், அவங்களும் இந்த சகோதரர்களை கைது பண்றதும் அவங்களுக்கு அநியாயம் பண்றதுமாக அவர்களுடைய நிலையும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துகிறார்கள், வீடுகளை அழிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகி இருக்க அந்த வீடியோக்களையும் அவங்க வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. குனூத்து நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.